ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து டெரிவேஷன் ஆஃப் த ஷேப் ஃபங்ஷன் ஃபார் லீனியர் ஸ்பேரல் எலமெண்ட் பார்க்க போறோம். லீனியர் ஸ்பேரல் எலமெண்ட்னா ஒரே ஒரு எலமெண்ட் அங்க 2 நோட் இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ அத வந்து இப்போ வந்து அதுக்கு ஒரு இந்த மாரி இருக்கு. ஃபர்ஸ்ட் நோட், செகண்ட் நோட் இதுதான் வந்து ஒரு எலமெண்ட். எலமெண்ட்ட ரெஃபரன்ஸ் பண்ணா இந்த மாரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாரி பண்ணா 1, 2 போட்டுக்கோங்க நோடு. ஓகேவா? இப்ப இதான் லீனியர் ஸ்பேரல் எலமெண்ட். எஃப்இஆர் அப்படி சொல்லுவோம். ஆன்சிஸ்ல வந்து லிங்க்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா இது ஒரு சொல்றது இந்த ரெஃபரன்ஸ் எடுப்போம்ல, ரெஃபரன்ஸ்ல இருந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் நோட்னால x1, செகண்ட் நோட்னால x2, இங்கே செகண்ட் நோட் இருக்கும். கரெக்டாக புள்ளி வைக்காம விட்டுருக்கேன். இங்கே இது ஃபர்ஸ்ட் நோடு, இங்கே செகண்ட் நோடு. சாரி, இங்கே செகண்ட் நோடு. ஸோ அதான் இங்கே லென்த் இங்கே போட்டிருக்கேன் நான். ஸோ அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஏதோ ஒரு ரீஜனில் வந்து ஆர்பிட்டரி ரீஜனில் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து என்னன்னு நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அசியூம் பண்ணிக்கிட்டேன். இப்போ 2 நோடல் எலமெண்ட் இருந்தால் லீனியர் ஸ்பேரல் எலமெண்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ டைப்ஸ் ஆஃப் கோஆர்டினேட் சிஸ்டம்னா என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. குளோபல் கோஆர்டினேட் சிஸ்டம், லோக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம், நேச்சுரல் கோஆர்டினேட் சிஸ்டம். குளோபல் கோஆர்டினேட் சிஸ்டம்னா இப்போ நம்ம ஏதோ ஒரு மாடலிங் சாஃப்ட்வேர் டூல் எடுக்கும். அதாவது மாடலிங் டூல் எடுக்கிறோம். எலிட்டிக் கிரியோ சாஃப்ட்வேர், கிரியோ சால்ட் ஒர்க்ஸ். ஸோ இப்போ நமக்கு வந்து ஆரிஜின் பாயிண்ட் இருக்கும். கரெக்டாக அவங்க அதிலே கொடுத்துருப்பாங்க, நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த ஆரிஜின் பாயிண்ட் பேஸ் பண்ணி எல்லாமே நம்ம பண்ணோம்னா எல்லா ஸ்ட்ரக்சரும் வந்து டிஃபைன் பண்ணோம். பாயிண்டாக இருக்கட்டும், லைனாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அதை பேஸ் பண்ணி பண்ணால் அது குளோபல். லோக்கல்னா பார்த்தீங்கன்னா லோக்கலாக நான் ஒரு ஆக்சிஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன், இதை பேஸ் பண்ணி எல்லாமே பண்ணிக்கிறேன், இதை பேஸ் பண்ணி லைன் ஆகட்டும், பாயிண்ட் ஆகட்டும், எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா லோக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம். நேச்சுரல் கோஆர்டினேட் சிஸ்டம்னா என்ன? என்னோட இதுக்கு அதாவது ஒரு டைமென்ஷனல் பேராமீட்டர் கிரியேட் பண்ணி அதை வச்சு நான் கொஸ்டினை சால்வ் பண்ண போகிறேன், ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறதா நேச்சுரல் கோஆர்டினேட் சிஸ்டம். இப்போ பார்த்துடலாம். என்டையர் காம்பனண்ட் ஆர் ஸ்ட்ரக்சர் ஆர் டிஃபைன்ட் பை அ பாயிண்ட் ஆர் சிஸ்டம் கால்டு குளோபல் கோஆர்டினேட் சிஸ்டம். ஈச் எலமெண்ட் ஹேஸ் இட்ஸ் ஓன் சிஸ்டம். அதாவது ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல், இதான் முக்கியம். இதான் நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். நேச்சுரல் கோஆர்டினேட் சிஸ்டம்னா எவ்ரி பேராமீட்டர் இஸ், அதாவது எந்த ஒரு பேராமீட்டர் இருந்தாலும் இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் எ டைமென்ஷன்லெஸ் பேராமீட்டர். இட் இஸ் கால்ட் எப்சிலான். அந்த இதை தான் வந்து இந்த மாதிரி பண்ணுற சிஸ்டம் தான் நேச்சுரல் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ நான் லோக்கலாக டிஃபைன் பண்ணியிருக்கிறேன். கரெக்டாக? ஸோ இதை வந்து என்ன பண்ண போகிறேன், ஒரு குளோபலாக மாற்ற போகிறேன். சரி அதை வந்து நேச்சுரலாக மாற்ற போகிறேன். ஸோ லோக்கலாக நேச்சுரலாக மாற்ற போகிறேன். ஸோ இப்போ அதே மாதிரி நான் லிங்க் ட்ரா பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நோடு, செகண்ட் நோடு. ஸோ இந்த இடத்துல எப்சிலான் தானே சொன்னேன், அந்த இந்த டைமென்ஷனஸ் பேராமீட்டரை வந்து எப்சிலான் தானே சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ எப்சிலான் இங்கே வந்து ஈக்குவல் டு -1 எடுத்துக்கிறேன். அதாவது இதான் ஆரிஜின்ங்கிற மாதிரி. அப்போ இது ஆரிஜின்னா எப்சிலான் ஈக்குவல் டு 0னா இது -1, இது +1 எடுப்போமா, அது மாதிரி தான் கிராஃப் எடுப்போம்ல, அது மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து இதுதான் நம்மளோட ப்ராப்ளம். இதுதான் இப்படி நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். கரெக்டா? ஸோ அப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, மேப்பிங் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. லோக்கல் கோஆர்டினேட் சிஸ்டமை நேச்சுரல் கோஆர்டினேட் சிஸ்டமாக மாற்றுறாங்க. ஸோ இது எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா ஸ்லோப் ஃபார்முலா. ஆக்சுவலி ஸ்லோப் வச்சு இதை ஆக்சுவலி டெரிவேஷன் என்ன, ஷேப் ஃபங்க்ஷனாக கண்டுபிடிக்க போகிறோம். என்ன n1 என்ன, n2 என்ன. இப்போ வந்து என்ன 2 நோட் இருக்குது, அப்போ n1 இப்போ 2 ஷேப் ஃபங்க்ஷன் இருக்கும். கரெக்டாக? ஸோ அதை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல இது எப்படி எழுதுறாங்கன்னா x மைனஸ் x1 டிவைட் பை x2 மைனஸ் x1. ஸ்லோப் எழுதுவோம்ல நம்ம எப்பயுமே, சிங்கிள் ஸ்லோப் ஃபார்முலா சொல்லி ஸ்கூலில் 12th படிச்சிருப்போம். அதே மாதிரி x மைனஸ் x1 டிவைட் பை x2 மைனஸ் x1. ஓகேவா? நான் இப்படி காமிச்சா பெட்டராக நினைக்கிறேன். ஓகே. x மைனஸ் x1 டிவைட் பை x2 மைனஸ் x1. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா x இருக்குது, அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, எப்சிலான் இருக்குது. அப்போ எப்சிலான் அப்படின்னு போட்டேன். x1 இருக்குது, அப்போ x1க்கு இங்கே என்ன இருக்குது, -1. அப்போ x1க்கு பதில் -1 போட்டேன். அதுக்கப்புறம் x2 இருக்குது, x2க்கு வந்து +1. அப்போ இங்கே +1 போட்டேன். அது x1, இங்கே வந்து x1 இருக்குது. இப்போ x1 பதிலாக என்ன இருக்குது, -1. அதனால் மைனஸ் ஆஃப் மைனஸ், மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம மேப்பிங் பண்ணி மாற்றுறோம். ஸோ அப்போ x மைனஸ் x1 டிவைட் பை பண்ணும்போது இது வந்து மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடுது. மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ், அப்போ 1 + 1 2ன்னு வந்துடுது. ஸோ அப்போ இந்த மாதிரி வந்துச்சு. இப்போ நமக்கு என்ன தேவை, எப்சிலான் தான் தேவை. அப்போ எப்சிலான் தான் இங்கிட்ட வச்சுட்டு இது கொண்டு போயிருங்க. அப்போ x மைனஸ் x1 டிவைட் பை x2 மைனஸ் x1 மல்டிப்ளை 2ன்னு இருக்கும். இந்த 1 மொத்தமாக -1 வந்திருக்கும். இந்த 1ங்கிறது இந்த இதுக்கு மட்டும் -1 கிடையாது, இந்த மொத்த டேர்முக்கு -1. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா x2 மைனஸ் x1னா என்ன, இங்கே வந்து x2 இருக்குது, இங்கே x1 இருக்குது. இந்த மொத்த x2ல நான் இதை மட்டும் கழிச்சு விட்டேன்னா இதுல இருந்து இது வரைக்கும் தானே. கரெக்டா?
இதுலேருந்து வரைக்கும் லென்த்து. ஸோ அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறது சரி கண்டுபிடிக்க தேவையில்ல. அதான் லென்த்து. அதான் லென்த் ஆஃப் த ஸ்பேர் எலமெண்ட், லீனியர் ஸ்பேர் எலமெண்ட். அதனால நான் எல்இ அப்படின்னு போட்டேன். ஸோ இதுதான் எப்சிலான். இதுதான் வந்து எப்சிலான் தான் டைமென்ஷனல் பாராமீட்டர். இது யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே சேஃப் ஃபங்க்ஷன் கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ இது இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து இந்த எப்சிலான் யூஸ் பண்ணுவோம். இதை நான் எரேஸ் பண்ணி போகிறது மேபி கன்ஃபியூஸ் ஆகலாம். ஓகே, இப்போ வந்து ஷேப் ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம டிஃபைன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஷேப் ஃபங்க்ஷனை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஷேப் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சுக்கணும். ப்ராப்பர்ட்டின்னு என்ன? அதுக்குன்னு இருக்கிற ஒரு தனித்துவம். இப்போ வந்து இப்போ ஒரு மனுஷன் எப்படி இருக்கான்னா, இவனுக்கு வந்து இவன் இப்படியாப்பா அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அவனை பற்றி. அவனை வச்சு அப்படி சால்வ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் ஷேப் ஃபங்க்ஷனுக்கு என்ன தனித்துவம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இங்கே வந்து இது ஒரு நோடுப்பா, இது ஒரு நோடு. ஓகேவா? இந்த நோடில் அதோட ஷேப் ஃபங்க்ஷனோட வேல்யூ 1. அது பக்கத்து நோடில் அதோட ஷேப் ஃபங்க்ஷன் வேல்யூ 0. அதான் இட் ஹேவ் யூனிட் வேல்யூ அட் இட்ஸ் ஓன் நோட். இப்போ நான் இந்த n1 தான் கண்டுபிடிக்க போகிறேன். இந்த n1 தான் கண்டுபிடிக்க போகிறேன்னா, இப்போ n1ங்கிறது 1ஆ இருக்கும். அதே கண்டிஷனில் n1 இந்த இடத்துல n2ங்கிறது 0வா இருக்கும். இப்போ நான் n2 தான் கண்டுபிடிக்க போகிறேன்னா n2ங்கிறது 1ஆ இருக்கும், n1ங்கிறது 0வா இருக்கும். இப்போ புரியலன்னா இதில் ஈஸியாக புரியும். இட் ஹேவ் யூனிட் வேல்யூ அட் இட்ஸ் ஓன் நோட் அண்ட் அட் இட்ஸ் அதர் நோட் த பாயிண்ட் இஸ் 0. இப்போ இதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். சரியா? இப்போதைக்கு யாரும் இதை பார்க்க வேணாம், இதை மட்டும் பாருங்க. இப்போ நான் n1 கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா? அப்போ நான் அங்கே என்ன எழுதிருந்தேன்? இது வந்து இது 2Dயில் போட்டு ஒரு லைனாக போட்டிருக்கேன் இந்த இடத்துல. அதே தான் போட்டிருக்கேன். -1, -0, -1. இப்போ n1 தான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ n1 அதோட சொந்த நோடில் அவன் தான் ராஜா. அப்போ n1ங்கிறது 1. அப்போ 1ன்னு இருக்கு. ஓகே, அதுக்கு ஒரு கிராஃப் மாதிரி போட்டிருக்காங்க. அதோட பக்கத்து நோடில் n2 0வா இருக்கும். அப்போ இதுலேருந்து கோடு போட்டு கிராஃப் மாதிரி இது n1ங்கிறது. இப்போ அதே மாதிரி இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? இந்த இடத்துல n2 கண்டுபிடிக்க போகிறேன். இங்கே வந்து n2 கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த நோடில் n2 1ஆ இருக்கும், n1ங்கிறது 0வா இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதில் தான் ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணணும். ஈக்குவேஷன் எப்படி டிரைவ் பண்ணணும்னா, n1ஓட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா n2ஓட ஈக்குவேஷன் இருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ n1 வேணும். கேங்கிறது ஒரு பேராமீட்டர். கேங்கிறது ஒரு பேராமீட்டர் இருக்குது, கோஎஃபிஷியன்ட் மாதிரி. ஸோ அதை வந்து நான் போட்டுட்டேன். k1 மல்டிப்ளைஸ் இந்த இந்த இதான இதான இந்த நோடு. இந்த நோடில் நான் n1 கண்டுபிடிக்க போகிறேன். அது பக்கத்து நோடு எது? இது. அந்த பக்கத்து நோடோட ஈக்குவேஷன் என்ன? எப்சிலான் ஈக்குவல் டு, நீங்கள் வந்து எப்சிலான் ஈக்குவல் டு 1ங்க சும்மா ஆன்சர் வச்சிடக்கூடாது. அதுவும் ஒரு ஈக்குவேஷன் தான். அப்போ எப்சிலான் ஈக்குவல் டு 1. இதை வந்து ஈக்குவல் டு 0 எப்படி கொண்டு வர்றது? அந்த 1ஐ நீங்கள் அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா எப்சிலான் -1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு மாறுமா? ஸோ அப்போ எப்சிலான் -1 இஸ் ஈக்குவல் டு 0. அதைத்தான் நான் இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். k1 இன்ட்டு எப்சிலான் -1. இப்போ நமக்கு என்ன தெரியும்? எப்சிலானோட வேல்யூ தான் தெரியுமே நம்மளுக்கு எவ்வளோட்டு. எப்சிலானோட வேல்யூ எங்கே போய் எடுக்கணும்? எப்சிலான் வேல்யூ நம்ம எங்கே கண்டுபிடிக்கிறோம்? 1ல் கண்டுபிடிக்கிறோம். அப்போ 1ல் இந்த ஃபஸ்ட்டு நோடில் எப்சிலானோட வேல்யூ, எப்சிலான் வேல்யூ என்ன? -1. இப்போ -1 கொஸ்டினில் இதில் உள்ளது k1 போட்டிருக்கோம். அதுலேருந்து k1 வந்து -2 இருக்கும், -1/2 இருக்கும். அதுக்கப்புறம் k1 கிடச்சிருச்சு. சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு வந்து இந்த இடத்துல -1/2 இருக்கு. அப்போ 1 - epsilon1 டிவைட் பை 2 மாறிடும். அதுக்கப்புறம் n2 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் k2 வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே தானே n2 இருக்கு. அப்போ n2ஓட பக்கத்து நோடு எது? இவர் தான். ஸோ அப்போ இவங்களோட நோடு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் என்ன? இது இங்கே போச்சுன்னா +1. அப்போ எப்சிலான் +1. அப்போ எப்சிலான் +1 இன்ட்டு k2. n2ங்கிறது இங்கே வேல்யூ என்ன? 1. எப்சிலானோட வேல்யூ என்ன? இப்போ என்ன கண்டுபிடிக்கும்? செகண்ட் நோடில் கண்டுபிடிக்கணும். செகண்ட் நோடில் எப்சிலான் வேல்யூ என்ன? அதுதான் 1. அப்போ 1 + 1 2. அப்போ k2ங்கிறது ½ அப்போ k2 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இங்கே வந்து 1 + epsilon/2 கிடைக்கும். அப்போ n1 n2 இப்போ ஷேப் ஃபங்க்ஷன் ஒரு நோடுக்கு இங்கே ஒரு ஷேப் ஃபங்க்ஷன் ஒரு எலமெண்ட்டுக்கு லீனியர் ஸ்பேர் எலமெண்ட்டில் 2 நோடு இருக்குது. 2 நோடோட ஷேப் ஃபங்க்ஷன் n1 n2 கண்டுபிடிச்சாச்சு. தட்ஸ் ஆல். இதுதான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டமை லோக்கல்லேருந்து நேச்சுரலுக்கு மாற்றுறோம். அதுக்கப்புறம் மேப்பிங் பண்ணி எப்சிலான் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இங்கே என்ன பண்ணுறோம்? n1 கண்டுபிடிக்கிறோம். இந்த எப்சிலான் கண்டுபிடிச்சோம். இந்த n1ல் இந்த எப்சிலான் இருக்குல்ல, அதை தூக்கி சப்ஸ்டிட் பண்ணுவோம். அது வந்து அடுத்த இதில் வரும். ஸோ பை யூஸிங் த ஸ்லோப் கான்செப்ட், அதுக்கப்புறம் இது வந்து ஸ்லோப் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுவுமே வந்து எப்படின்னா சும்மா எழுதினேன். ஸோ இப்போ n1 கண்டுபிடிக்கணும் என்ன? ஸ்லோப் ஃபார்முலா என்ன? Δy/Δx. அப்போ இங்கே வந்து yங்கிறது என்ன? n. xங்கிறது என்ன?
எப்சிலான். அப்போ வந்து n2 minus 1 டிவைட் பை எப்சிலான் 2 மைனஸ் எப்சிலான் 1. இப்போ வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா நோடு 1 மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ நோடு 1ல வந்து இப்போ n1 கண்டுபிடிக்கிறேன். அப்போ வந்து n1 கண்டுபிடிக்க இந்த 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 டயக்ராம் தான் யூஸ் பண்ணணும். அப்போ வந்து என்ன இருக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அப்படியே கண்டுபிடிக்க n2 வந்து என்ன இங்க n2 வந்து 0வா 0, n1 என்ன 1ஆ 1, எப்சிலான் 2 என்ன இது வந்து ஃபர்ஸ்ட் நோட் செகண்ட் நோடு. அப்போ எப்சிலான் 1 எப்சிலான் 2ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது 1 எப்சிலான் 1ங்கிறது -1. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ ஸ்லோப் இங்கே -1/2ன்னு வருது. ஸோ அதே சேம் வே இந்த டயக்ராம் பண்ணுவோம். அப்போ இது வந்து n1 இது n2 இது எப்சிலான் 1 எப்சிலான் 2 சப்ஸ்டிட் பண்ணா 1/2ன்னு வருது. ஸோ அப்போ வந்து இந்த ஸ்லோப்பை கொண்டு போய் நான் எதோட ஈக்குவேட் ஆக்சுவலி இங்கே ஈக்குவேட் பண்ணி போட்டுக்கணும். நான் வந்து அப்போ தான் எழுதி பார்த்தேன். ஆனால் அப்படியே போட்டேன். ஸோ ஸ்லோப்போட சிங்கிள் பாயிண்ட் ஃபார்முலாவோட ஸ்லோப் ஃபார்முலா என்ன y மைனஸ் y1 x மைனஸ் x1. இதையும் இதையாவது குழப்பிக்க வேண்டாம். இது வந்து நான் ஒரு ஐடியாக்காக சொல்லியிருந்தேன். ஸ்லோப் அந்த அது மாதிரி இருக்குன்ட்டு. இது வந்து x மைனஸ் x1 x மைனஸ் x1 இங்கேருந்து எழுதணும். இதுதான் வந்து சிங்கிள் ஸ்லோப் பாயிண்டோட ஃபார்முலா y மைனஸ் y1 x மைனஸ் x1. ஸோ இங்கே yங்கிறது என்ன n, y1ங்கிறது என்ன n1, xனா எப்சிலான் x1னா எப்சிலான் 1 போட்டாச்சா. சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்கே எண்ணும் எப்சிலான் மட்டும் அப்படியே இதை அன்னோனா வந்துட்டே இருக்கும். ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கடைசியில் n is equal to 1 minus epsilon by 2ன்னு வரும். அப்போ n1 is equal to 1 minus epsilon 1 by 2. அதே மாதிரி தான் சப்ஸ்டிட் பண்ணி நான் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் 2 கொண்டு வந்தேன்னா எனக்கு வந்து இங்கே 1 plus epsilon 2. ஸோ இது வந்து ஒரு மெத்தட். இது ஸ்லோப் மூலமாக கண்டுபிடிக்கிற மெத்தட். இது வந்து இந்த மாதிரி மேப்பிங் மூலமாக கண்டுபிடிக்கிற மெத்தட். ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஆன்சர் சேமாக தான் வரும். ஓகேவா. ஸோ இதுதான் டெரிவேஷன் ஆஃப் சேஃப் ஃபங்க்ஷன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து டெரிவேஷன் ஆஃப் அப்புறம் இது இருக்குல்ல. ஸோ டு ஃபைண்ட் ஃபீல்டு வேரியபிள் இது கூட அது சொல்கிறது தான். ஸோ இது வந்து மேபி நமக்கு 2 மார்க்கில் கேட்கலாம். சார் சொல்லி 2 மார்க் 3 மார்க்கில் கேட்கலாம். செமஸ்டர்னா 2 மார்க்கு, சிஏனா 3 மார்க்கு. ஸோ இப்போ 2 நோடல் பாயிண்ட்ஸ் இருக்குதா. ஸோ அப்போ இங்கே Q1 இருக்கு, Q2 இருக்குது. இதான் ஸ்கிமேட்டிக் ரெப்ரஸன்டேஷன் ஃபார் த ஷேப் ஃபங்க்ஷன் சொன்னாங்க சார். ஓகேவா. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம டெரிவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயின் டிஸ்பிளேஸ்மென்ட் மேட்ரிக்ஸ் எப்படிங்கிறத பார்க்கலாம்.